முன்னாடி அமேச்சராக தான் இருந்தேன். நான் வந்து கூத்துப்பட்டறை வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ கூத்துப்பட்டறையில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். எம்கே வினோத் குமார்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் அண்ணா நகர் டவர் பார்க்கில் கற்றுக்கிட்டேன். ஸோ அது தியேட்டர் ஆக்டிங் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல விஷயம் தியேட்டர் ஆக்டிங். பேசிக்ன்றது சொல்லலாம். பட் அதை சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அது ஒரு எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ரொமான்ஸ்ன்றது இருக்காது கூத்துப்பட்டறையில். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தாட்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்னென்னா, அதில் வந்து நம்ம யதார்த்தமான ஆக்டிங் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த கேரக்டர் இருந்தால் எப்படி பண்ணுவோம்? இப்போ நம்ம பேசும்போது எப்படி கண்ணு விரிச்சு இப்படிலாம் பேச போகிறது இல்லைல்ல. ஸோ ப்ராப்பராக ஒரு சட்டிலாக எப்படி பேசுவோன்றதை வந்து நான் அதுலேருந்து மீட்டர் வந்து பிடிச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடியுமே ஒரு அமேச்சராக தான் இருந்தேன். போக போக ப்ராஜெக்ட்ஸ் பண்ண நிறைய டீமோட இன்வால்வ் ஆகும்போது நிறைய நான் இதை பற்றி கொஞ்சம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி, ஓகே இதுதான் யதார்த்தமான நடிப்புன்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன்.